என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அச்சஸ் vlog. போறோம் அப்படினா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. நம்ம அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறோம். அவங்க வந்து சூஸ் பண்ண போறாங்க. லைக் டேர் மாதிரி கூட இருக்கலாம். சோ அந்த டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படினா the day controlling by my friends வச்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா இந்த மூணு அவுட்ஃபிட்ல நான் எந்த அவுட்ஃபிட் போடணும் அப்படிங்கறத என்னோட ஃப்ரெண்ட் தான் சூஸ் பண்ண போறான். ஆஹா. நேவி ப்ளூ, yellow அண்ட் பிங்க் மூணு கலர்ஸ் அவுட்ஃபிட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல எது சூஸ் பண்ணாலுமே நான் ஆல்டர் பண்ணி தான் போடணும். கொஞ்சம் லூஸா இருக்குது. அவ என்ன சூஸ் பண்றாங்கறத பார்க்கலாம். சொல்லுமா. ஹலோ ஹலோ, எங்க ஆபீஸ்ல இருக்கியா? ஆமாண்டி. ஏண்டி? இல்ல, ஒரு டேருக்கு வந்து உன்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். சரி, ஒரு 3 கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கான அவுட்ஃபிட் கலர் வந்து நீ தான் சூஸ் பண்ணணும், ஓகேவா? என்னென்ன கலர்னா yellow, நேவி ப்ளூ, பிங்க் 3 கலர்ல ஏதாவது ஒரு கலர் மட்டும் சொல்லு. காம்பினேஷன் நேவி ப்ளூ என்னது? காம்பினேஷன்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இது எல்லோ தான் நல்லா இருக்கும். எல்லோவா? எல்லோவும் நல்லா இருக்கும், பிங்க்கும் நல்லா இருக்கும். ஏதாவது வீடியோனால பிங்கே போடு. உன்னோட சாய்ஸ் தான். பிங்கே போடு. பிங்கா? ஓகே டன். தேங்க்யூ. வைக்கட்டா? வேலையை பாரு. சும்மா ஃபோன் எடுத்துக்கிட்டு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பை பை. நம்ம வந்து பிங்க் கலர் அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த கலர் வந்து ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணாங்க. அவ பேர் வந்து முருகசாந்தினி. நாங்க எல்லாரும் ஒரு கேங். அந்த கேங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணா. நெக்ஸ்ட் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேட்க போறோம். ஆப்ஷன் ஏல வந்து இட்லி, ஆப்ஷன் பில வந்து தோசை, ஆப்ஷன் சில வந்து மேகி. ஏன்னா எங்க வீட்ல மாவும் மேகியும் மட்டும்தான் இப்ப வீட்ல இருக்கு. சோ அவ என்ன சூஸ் பண்றா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து அதை சமைச்சு சாப்பிட போறோம். லெட்ஸ் கோ. சொல்லுடி. என்னடா பண்ற? இல்லடி, நீ என்ன பண்ற? சும்மா தான் வெட்டியா தான் இருக்கேன். ஃப்ரீயா தானே இருக்க? ஆமா, ஃப்ரீயா தான் இருக்கு. இல்ல, ஒரு யூடியூப்க்கு வந்து ஒரு டேர் இது பண்ணிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ. இப்போ ஓம் கிட்ட வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு கேட்டேன். அவன் வந்து ஒரு கலர் சொல்லியிருக்கா. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து 1 2 3 நம்பர்ல நான் ஒரு டிஷ் நான் வச்சிருக்கேன். நீ அதுல 3 நம்பர்ல ஒரு நம்பர் சொல்லணும். செகண்டா? ஓகே. நீ என்ன சூஸ் பண்ணன்னு வீடியோ வரும்போது பாரு. சரி, ஓகே. சரி சரி, வைக்கட்டா? சரிடி. பாய் பாய். பை பை. A few moments later. இப்போ தோசை சுட்டுட்டு வந்தாச்சு. தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி ப்ளஸ் சாம்பார். கார சட்னியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டேரை வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கலாம். அவள் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹலோ ஹலோ. சொல்லு. இல்லை, யூடியூப்க்கு நான் வந்து என்ன ட்ரிங்க் குடிக்கலான்னு நீ சூஸ் பண்ணணும். யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ட்ரிங்க் குடிக்கலாம்னா? நான் வந்து 3 ஆப்ஷன் சொல்லுவேன். அதில் வந்து நீ சூஸ் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன கலர் ட்ரெஸ்ஸுன்னு சூஸ் பண்ணா, இன்னொரு பொண்ணு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணா,
இப்போ வந்து நீ பிரஞ்ச் டைம்ல குடிக்கிற ட்ரிங்க் வந்து நீ என்ன குடிக்கலாம்னு சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் ஏதாவது சொல்லுவியா இல்ல நானே அதுல ஏதாவது ஒரு ட்ரிங்க் சொல்லணுமா? ஆப்ஷன் சொல்லவா இல்லை நீ தான் ஏதாவது சொல்றியா? எந்த மாதிரி ட்ரிங்க்? வீட்லயே செய்யற வீட்லயே பண்ற மாதிரி தான், கடையில போயிட்டு குடிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஆ 2 இன்கிரிடியன்ட் எல்லாமே நானே சொல்லிட்டா நானே ஆப்ஷன் சொல்லலாமே. 2 இன்கிரிடியன்ட் சொல்றேன் சரியா? சரி சொல்லு. வாழைப்பழம் எடுத்துக்கோ ஸ்வீட்னஸ்க்கு. அதுக்கப்புறம் பாவக்காய். பாவக்காய் இல்ல பாவக்காய் இல்ல. லெமன் அதுக்குதா வாங்கு. என்னல பாவக்காய் சொல்றேன். இன்னைக்கு Thursday தானே? ஆமா. சந்தைக்கு போயிட்டு வருவாங்கல்ல அப்பா? இல்ல நேத்தே காய் வாங்கியாச்சு. அதாவது மூணு டிஃபரெண்ட் டேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். வாழைப்பழம், மிளகாய், மிளகாய் கூட இருக்கு. வந்து லெமன், எலுமிச்சம்பழம், அது இருக்கு. மிளகாய் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, லெமன் இருக்கு, தக்காளி. அட கன்றாவி ஒன்றுமே கேட்டு பாரு. சரி குடிச்சு தொலைறு. வாழைப்பழம், தக்காளி, எலுமிச்சம்பழம், மிளகாய் 4 போட்டு சக்கரை போட்டுக்கலாமா? அதுக்குதான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு தான் பனானா. சரி எப்படி இருக்க போதோ, நாளைக்கு உயிரோட இருந்தா பேசுறேன். இப்போ வைக்கவா? ஒரு ஜார் எடுத்துக்கலாம், அதை மாட்டிக்கலாம், வாழைப்பழம் போட்டுக்கலாம். நான் வந்து பாதி மட்டும் தான் போட போகிறேன், எப்படி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த ட்ரிங்க்கெல்லாம் நான் குடிக்க போகிறது இல்லை. பாதி வாழைப்பழம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து லெமன் கட் பண்ணிக்கலாம். லெமன் ஊற்றிக்கலாம். ஒரு மிளகா போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் கொஞ்சோண்டு தான் போட போகிறேன். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி குடிக்கலாம். Many months later. கர்மா பார்க்கவே ஓவட்டிட்டு வருது. இது எப்படி குடிக்கிறதோ. தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, படு கேவலமா இருக்கு. காரம் ஓவர் காரமா இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. சத்தியமா குடிக்க முடியாது. இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன டேர் கொடுக்கணும்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது டேர் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லா டேரையும் ஒரு வீடியோவா போறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை. லைக் நிறைய போடுங்க.